என்றால் தன்னுடைய ஜீவனுக்காக இங்கே சிம்சோன் தன் அபிஷேகம் அற்று போகாதபடி, அல்லேலூயா, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நல்லா யோசித்து பாருங்க. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை அதை மட்டுப்படுத்தாதபடி, ஆண்டவரே நான் மறிச்சிட்டா அந்த அபிஷேகம் வேஸ்டா போயிடும், இல்ல ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்குள்ள மறுபடியும் அது புதுப்பித்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படி ஒரு விசை என்னை நினைத்தல் என்று கிரஞ்சி பிராபித்தான். வேதம் சொல்கிறது, லட்ச மக்களை கர்த்தர் அவனோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நினைப்பாரா? நினைப்பாருங்க. நம்ம எப்போ நினைச்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவரே என் பிரச்சனை பெருசுப்பா, என் சூழ்நிலை பெருசு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா, யோனா நினைவேக்கு போக வேண்டிய தர்ஷித்துக்கு போனபடினால என்ன பாச்சு, எல்லாருக்கும் என்ன நடந்தது? கடலுக்குள்ள போட்ட ஆண்டு சொன்னாரு, யோனாவை கர்த்தர் நினைத்தபடி என்னால் கர்த்தர் ஏற்கனவே ஒரு மீனை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அம்மா, உன்னுடைய பிரச்சனை எத்தனையாய் பிரச்சனை இருக்கட்டும், மூழ்கி போகிற பிரச்சனை இருக்கட்டும், மூழ்கி அவ்வளோதான் வாழ்க்கையில்னு சொல்லி திசை திரும்பி போகட்டும், ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்காக ஒரு ஆண்டவர் ஒரு மீனை வைத்தது என்ன நோக்கம் தெரியுங்களா? அழிந்து போகிற யோனாவுக்கு அல்ல, யோனாவை கொண்டு அந்த நினைவுக்கு ரட்சிப்பு வர வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை வீட்டில் வாசித்து பாருங்களேன். யோனா அந்த நினைவேக்கு போனான், கர்த்தருடைய வார்த்தையை 40 நாள் பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவர் சொன்ன மனம் திரும்புங்கள், தேவன் வருகிறான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் என்ன நினைக்கிறானா, இந்த நினைவே பட்டணம் அழிஞ்சு போயிடும் சொல்லி ஒருவேளை நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், அப்பா இந்த நினைவை அழிப்பதற்கு நான் உன்னை அனுப்பல, இதை ரட்சிப்பது பார்ப்பதற்காகவே உன்னை நினைவு கூறும்படி வைத்திருக்கிறேன்னு.